ஃபுல்லாக தலைவர் படம் தான், தலைவருக்காக தான் வந்தோம். தலைவர் மஜாவாக இருந்தார். இது ரெண்டாவது வாட்டி பார்க்குறோம். ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது அந்த லாக் தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நாகார்ஜுனா வந்து ஒரு மாதிரி தூக்கி சாப்பிட்டாப்ல. செகண்ட் ஹாஃபில் கடைசியில் தலைவன் ஒரே ஸ்பாகு சிகரெட்டு இப்படி முடிச்சிட்டான். அவ்வளோதான். ஸ்டோரி வைஸாக ஒன்றும் இல்லை. இட்ஸ் லைக் அனிருத் அண்ட் ரஜினி மாஸ் அண்ட் அனிருத் மட்டும் தான். லோகேஷ் இந்த வாட்டி கொஞ்சம் சொதப்பியிருக்கிறதா தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம பார்த்துருக்கோம் அவரோட லெவலே வேறு. மாநகரம், கைதி, விக்ரம்னு சொல்லிட்டு வேறு லெவலாக எடுத்திருந்தார். திடீர்னு இப்போ இது பார்க்கும்போது ஒரு ஸ்டோரியும் இல்லை, ஒரு கனெக்ஷனும் இல்லை. லைக் அவங்க ப்ரொமோட் பண்ண தப்பாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அனிருத் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட் ஃபிலிம்னு சொன்னார். அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ரிவெஞ்ச் ஃபிலிம் தான். அதேமாதிரி இவங்க டீகோட் பண்ணது ரொம்ப ஏற்றிட்டாங்க. லைக் சூப்பர் நேச்சுரல் ஃபிலிமு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொன்னதுனால தான் நிறைய பேருக்கு பிடிக்கல. நீங்கள் இதை வெறும் ரஜினி படமாக பார்த்தீங்கன்னா இல்லை தலைவர் படமாக பார்த்தீங்கன்னா இட் வில் பி குட். லோகேஷ் கனகராஜ் படமாக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் தான் போவீங்க. அதே மாதிரி படம் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஜெயிலரில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜெயிலரில் கழுத்து வெட்டிடுவாங்க, அதுக்கே யூஏ தான் கொடுத்தாங்க. இதில் வந்து அப்படி ஒன்றுமே ஒரு சீனும் இல்லை. லைக் குத்துறாங்க. இது நார்மல் படத்திலே வருது. ஆனால் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. பாவம் இப்பயே பாருங்கள், நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து ரஜினிக்காக தான் வந்திருக்காரு, தலைவர் பார்க்கணும் தான் வந்திருக்காங்க, உள்ளே விட மாட்டுறாங்க. நான் என்ன நீங்கள் படம் பார்த்து நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறது ஏ சர்டிஃபிகேட் படம் சீன் தான், ஏன்னா தலைவர்னால சீன் தான், மஜா தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஏன் தேவையில்லைன்னா நீங்கள் ஜெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா கழுத்து வெட்டுற சீன் ஃபுல் கழுத்து வெட்டுருவாங்க, அது ஸ்ட்ரைட்டாகவே காமிப்பாங்க. அதுக்கே யூஏ தான் கிடச்சிது. இதுக்கே போட்டாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் ஸ்லோவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த தேவையான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் வந்து என்னமோ லாக் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ போதை பொருள் எடுக்காமல் அவர் வந்து அவரே ஓப்பனாக சொல்லிட்டார், இட்ஸ் லைக் கோல்டு. அந்த வாட்ச் ஸ்மகிள் தான் இந்த கதையே. ஸோ அதுதான் அனிருத்தோட இசை வந்து அனிருத் தான் இப்போ இருக்கிறதுல பீக்கில் இருக்காரு. ஸோ வந்து அது பார்க்கும்போது என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. என் பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து லெக் மூமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிஜிஎம்க்கு எல்லாருமே வெயிட் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ அவர் ஒன்றும் இது கிடையாது. இந்த வாட்டி கொஞ்சம் லோகேஷ் மட்டும் மேபி என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டார். அவர் வந்து நல்லா கிளிக் ஆகும்னு நினச்சிருப்பார் போல். பட் ஆனால் ஆடியன்ஸ்க்கு கிளிக் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லாக் தோணுது, ரெண்டாவது ஹாஃபில் லாக் இருக்குது. நல்ல கதையே இல்லை அப்படின்னு சொல்லுறேன். அதான் நான் சொன்னல சார், லைக் வந்து விக்ரம் கைதிலாம் பார்த்துட்டு இப்போ இதை பார்க்கும்போது கதையே இல்லாத மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் எல்லாருமே லோகேஷ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நான் லீனியர் அவர் சொன்னதே தப்பு தான். லைக் அவரும் சரி அனிருத்தும் சரி இன்டெலிஜென்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டாங்க, நான் லீனியராக நல்லா கரெக்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து இதாக இருக்குது. பட் ஆனால் இட் அவுட் அண்ட் அவுட் தலைவர் ஃபிலிம் மஜா பண்ணிட்டாரு, தலைவர் மஜா பண்ணிட்டாரு. அவுட் ஆஃப் 10 இட்ஸ் 7 or 8. அதுவும் ரஜினிக்காக தலைவருக்காக தான். மற்றபடி வந்து இட்ஸ் லைக் நம்ம உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பீக்காக எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து இட்ஸ் லைக் ரஜினி படம்னால 7 and 8, இல்லைனா அது கூட கிடையாது. இட்ஸ் லைக் ஸ்லோ, ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோவாக போயிடுச்சு. அதான் ஒரு தேவையில்லாத விஷயம். கொஞ்சம் குரூப் பண்ணிடலாம். மேபி உபேந்திராவுக்கு கொஞ்சம் மாஸ் காட்டணும். ஏன்னா உபேந்திரா ஸ்டார்டிங்கில் 2 வாட்டிக்கு பீச்சை மட்டும் போட்டு அவருக்கு இருக்காருன்னு காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் காமிக்கும் போது கொஞ்சம் உபேந்திரா சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஃப்ளாஷ்பேக் இன்னும் கொஞ்சம் இழுத்துருக்கலான்னு தோணுது. ஏன்னா வந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு 10 minutes தான் வந்துச்சு. அந்த 10 minutesலேயே ஃபுல்லாக ஆரா வந்து க்ரியேட் ஆயிடுச்சு, ஒரு பீக் ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா அந்த இப்போ இருக்க சீன்ஸ் கட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாமான்னு தோணுச்சு. அமீர் கானை சரியாக பயன்படுத்தலை. அவர் வரும்போதே அவரோட பாடி லாங்குவேஜே ஒரு மாதிரி கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு என்னமோ. அவர் நம்மளை வந்து ஒரு நல்ல மகா நடிகனாக பார்த்துருக்கோம், ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லெவல் பார்த்துருக்கோம். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கார். ரஜினியோட இது நல்லா இருந்தது. ஓகே தான். படம் கொஞ்சம் லென்த்து தான். மியூசிக் செம்மையாக இருந்தது.